ஹலோ மக்களே, ஹாய். நான் உங்கள் சுபநேஷன். இது உங்கள் சுபன் வ்ளாக்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சீரீஸில் இது தேர்ட் எபிசோட். அண்ட் இந்த தேர்ட் எபிசோடில் நம்ம பார்க்க போகிற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நிறையா பிரச்சனைகளுக்கு நடுவுலையும் இன்னும் சர்வைவ் ஆகிட்டு இருக்கிற ஒரு கம்பெனி. அண்ட் அதே கம்பெனி தான் உங்களுக்கு வந்து ரேஞ்ச் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு ஈவியும் வச்சுருக்காங்க. ஸோ அது நன் அதர் தென் நம்மளோட ஓலா. எஸ், நீங்கள் அதை கரெக்டாக தான் கேட்டிருக்கீங்க. ஓலா கம்பெனி தான். ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏத்தர் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்லேயே ஓலாவும் வந்தாங்க. அண்ட் ஓலாவோட டீட்டெயில்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வண்டிகள் நல்லாவே மூவ் ஆச்சு, நல்லா ப்ரொமோட் பண்ணாங்க, அவங்களோட ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அவங்க சைடில் சில மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தாங்க. நிறையா ஸ்பெசிஃபிக் பார்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்என்டி பண்ணாமல் விட்டுட்டாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா சில பார்ட் ஃபெயிலியர்ஸ் ஆச்சு. அதனால நிறையா கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா நடுவுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போகிற வழியிலேயே இந்த வண்டி இதுக்கப்புறம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அந்த வண்டியை டெஸ்ட்ராய் பண்ணதையும் நம்ம பார்த்துருந்தோம். அதுக்காக பல ரீசன்ஸ் இருந்துச்சு. ஒன்று வந்து சீக்கிரமாக ஹீட் ஆகிற இஷ்யூ இருந்துச்சு. ஹேண்டில், அதாவது டயருக்கு மேலே இருக்கிற அந்த ஹேண்டில் பார் கப்ளிங் வந்து உடஞ்சி போகிற இது இருந்துச்சு. அப்புறம் பேட்டரி சீக்கிரம் ட்ரெயின் ஆகிற இஷ்யூ இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பல இஷ்யூஸ் அவங்களுக்குள்ளே வச்சுருந்தாங்க. இருந்தாலும் ஓகே, நாங்கள் இதெல்லாமே சரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நிறையா வெஹிக்கிள்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரீகால் பண்ணி பார்ட்ஸ் மாற்றி இதில் நிறையா ஷோரூம் சைடில் இஷ்யூ ஆகி, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா பிரச்சனைகளுக்கு நடுவில் தான் அவங்களோட மார்க்கெட் கரண்ட்டாக இருந்துட்டு இருந்துச்சு. இப்போது கொஞ்சம் ஒரு சில நாட்களாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மார்க்கெட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிளைம்ப் அப் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா இப்போது ஓலாவில் வந்து பார்த்திங்கன்னா லாங் ரேஞ்ச் வெஹிக்கிளான உங்களுக்கு ரோட்ஸ்டர் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு மாடலை கொடுத்துருக்காங்க. இது வந்து 500 கிலோமீட்டர்ஸ் ஐடிசி ரேஞ்ச் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தாலும் நம்மளோட ரோட் வைஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மினிமமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 350 400 கிலோமீட்டராவது கண்டிப்பாக அந்த வண்டி போகும். அப்படி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நிறையா வெஹிக்கிள் யூசர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை சார்ஜ் பண்ணால் போதும். சிலருக்கெல்லாம் மாதத்துக்கு ஒரு தடவை சார்ஜ் பண்ணால் கூட போதும், பக்கத்தில் ஆஃபீஸ் இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம். ஸோ இந்த மாதிரியே போய்கிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓலாவில் இருக்கிற எல்லா மாடல்ஸையும் பார்ப்போம். கரண்ட்டாக என்னென்ன மாடல்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இவங்க வந்து 2 வெரைட்டி ஆஃப் வெஹிக்கிள்ஸ் வச்சுருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டர்ஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பைக்ஸ். இதில் ஸ்கூட்டர்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ப்ரீவியஸ் இஷ்யூஸ் அவ்வளோ ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம இவங்களோட ஸ்கூட்டர் வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓலாவில் S1 டைப்ஸ் தான் எல்லாமே. இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, ஓலா கிக்னு சொல்லி வெறும் 40,000 ருபீஸ்க்கு, அதோட ஸ்டார்டிங் ரேஞ்சே 40,000 ருபீஸ் தான். அந்த வண்டி வந்து வெறும் 40,000 ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஓலாவில் S1ல் Z சீரீஸ் இருக்குது, X ப்ளஸ் இருக்குது, ப்ரோ ப்ளஸ் இருக்குது. இந்த ப்ரோ ப்ளஸ் தான் இருக்கிறதுலே காஸ்ட்லி. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,50,000 ருபீஸ் வருது. அண்ட் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டர் டைப்பில் ஒரு லாங் ரேஞ்ச் வெஹிக்கிள். மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரேஞ்சஸ் கம்மியாகுது, பேட்டரி கெப்பாசிட்டிஸ் கம்மியாகுது. அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 வெஹிக்கிள் ஸ்கூட்டர் டைப். அடுத்தது வந்து மோட்டார் சைக்கிள்ஸ், அதாவது பைக் வெரைட்டிஸில் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ரோட்ஸ்டர், இதோட ப்ரைஸ் 1,05,000 ரூபாய். அப்புறம் ரோட்ஸ்டரில் எக்ஸும் எக்ஸ் ப்ளஸும் கொடுக்குறாங்க. இந்த நார்மல் எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,00,000 ரூபா, எக்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,30,000 ரூபா. இது எல்லாமே எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ். இதுக்கப்புறம் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் அதெல்லாம் வரும். ஸோ இந்த ரோட்ஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமமாக இருக்கிற ரோட்ஸ்டரோட ரேஞ்சே வந்து பார்த்திங்கன்னா 250 கிலோமீட்டர்னு கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் மேக்ஸிமமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 500 கிலோமீட்டர் பர் சார்ஜ். ஸோ இந்த வண்டியை நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறவங்களுக்கு, யூஸ் பண்ணவங்களுக்கு தான் அதோட இது தெரியும். ஏன்னா இப்போ வரைக்கும் நான் இந்த வண்டியை டெஸ்ட் ட்ரைவும் பார்க்கல, ப்ளஸ் நம்மளோட இந்தியன் ரோட்ஸில் இதோட ப்ரெசன்ஸ் நான் இன்னும் பார்க்கல. பட் ஆனால் அவங்க வந்து புக்கிங்ஸ் ஓப்பனில் தான் இருக்குது. புக் நவுங்கிற இது அவங்களோட வெப்சைட்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ அடுத்து வந்து இவங்களோட மார்க்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் பற்றி பேசுவோம். ஓலாவோட மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு நல்ல வெல் நோன் கம்பெனி தான். பட் ஆனால் நிறையா பேர் ரொம்ப டேமேஜ் ஆகிட்டங்காட்டி அவங்களால வந்து இன்னும் மார்க்கெட்டுக்குள்ளே சஸ்டெயின் ஆக போராடிக்கிட்டு இருக்காங்க. நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹை ரேஞ்ச் வெஹிக்கிளே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் லைக் 1,30,000 எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ்க்கு கொடுக்குறாங்க. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாலே உங்களுக்கு 1,50,000 உங்களுக்கு அந்த வண்டி கிடச்சிரும். ஆனால் என்னென்னா இவங்களோட சார்ஜிங் சப்போர்ட் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே பெருசாக இல்லை. எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பங்க்கில் வந்து கொடுத்துருந்தாங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷன் ஓலாக்காக. பட் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து எய்தர் அண்டர் சர்வீஸ் ஆர் நாட் ஒர்க்கிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் தான் இருந்துகிட்ருக்கு. மற்றபடி எல்லா ஓலா ஷோரூம்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
இவங்களோட பேட்டரிஸை பொறுத்த வரைக்கும் நான் இன்னும் கன்வின்சிங்காக இல்லை எங்களுக்கு. ஏன்னா இப்போ நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் ஹூ ஆர் யூஸிங் ஓலா ஒரு சில வண்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரிலையபிளாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ஓலா வச்சிருக்காங்க. அவங்களோட வெஹிக்கிள் வந்து நல்லா ரிலையபிளாக இருக்குது. ரொம்ப அவங்க வாங்கியும் ஒரு 2+ இயர்ஸ் ஆயிடுச்சு, ரிலையபிளாக தான் வச்சுருக்காங்க. அண்ட் இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் வச்சிருக்க வெஹிக்கிள் வந்து அந்த ஹீட்டிங் இஷ்யூ வந்துச்சு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வண்டியவே மாற்றிட்டாங்க. இப்படி தான் வந்து ஓலாவோட கரண்ட் ட்ரெண்ட் போயிட்டுருக்கு. அடுத்து அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுற அளவுக்கோ இல்லை விடா அளவுக்கோ சார்ஜர்ஸ் கிடையாது. ஸோ அவங்க வந்து யூனிவர்சலாக சார்ஜிங் பாயிண்ட்ஸும் கொடுக்கல. மேபி அது வந்து ஃப்யூச்சரில் எல்லா கம்பெனிஸும் சேர்ந்து ஒரு இனிஷியேட் பண்ணி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சலாக இப்போ எப்படி நம்மளோட மொபைல்ஸ்க்கெல்லாம் சி-டைப் சார்ஜிங் இருக்குது, அந்த மாதிரி ஒரு சார்ஜிங் போர்ட்ஸ் கொண்டு வர்றாங்க அப்படின்னா ஓலா வந்து இன்னும் நல்லா சேல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஓலாக்கு ஒரு நேம் இருக்குது, பட் ஆனால் அவங்களோட இஷ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹார்ட் டிரைவ் அண்ட் தேர் டெக்னாலஜி பேஸ்டாக இருக்கங்காட்டி அதை கொஞ்சம் ரிஃபைன் பண்ணிவிட்டு இன்னும் வண்டியை வந்து இன்னும் ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னா டெஃபினட்டாக மூவ் இருக்கும். அது போக இப்போ ரோட்ஸ்டர் உள்ள வருது. ஸோ இந்த ரோட்ஸ்டர் வந்து மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு ஒரு ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணணும்னு தெரியாது. ஏன்னா அதோட டிரைவ் ஆகட்டும் எந்த அளவுக்கு அது ரிலையபிளாக இருக்கும்னு தெரியலை. பட் யாராவது அதை டிரைவ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இதுவரை மூணு கம்பெனிஸை நம்ம பார்த்துருக்கோம். இந்த 3 கம்பெனிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற கரண்ட் மார்க்கெட்டில் கணிசமான ஒரு யூனிட்ஸை வந்து வித்துட்ருக்காங்க. இதுக்கப்புறமும் இன்னும் நிறையா சில கம்பெனிஸ் இருக்காங்க புதுசாக மார்க்கெட்டுக்குள்ளே வராங்க, ஈவி கொண்டு வந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹோண்டா இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க, பஜாஜ் வந்து பார்த்தீங்கன்னா செட்டாக் கொண்டு வந்தாங்க, டிவிஎஸ் வந்து ஐக்யூப் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த வண்டிகளை பற்றியும் நம்ம வரப்போகிற வீடியோக்குள்ளே பேசுவோம். இந்த 3 வீடியோஸ் ஃபஸ்ட்டு 3 வீடியோஸ் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துட்டு வாங்க. ஏன்னா இந்த 3 கம்பெனிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்லி ரூலிங் ஓவர் சவுத் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில். மற்ற வண்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு ரீஜனை மட்டுமே ஸ்பெசிஃபை பண்ணி இருக்க மாதிரி இருக்குது. ஏன் காரணம் என்னென்னா அதோட சப்போர்ட்ஸ் எல்லா பக்கமும் அவைலபிளாக இல்லை. இப்போ நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம், பட் சர்வீஸ் சென்டர் இல்லாமல் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் கேரி ஓவர் பண்ண முடியாது. அது ஒரு முக்கியமான காரணம். அப்புறம் ஓலா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்கும்போதே நீங்கள் பை பண்ணுறீங்கன்னா நல்லது தான், நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் ஹைக் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ ஐசிஸ் அதாவது இன்டர்னல் கம்பஷன் என்ஜின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ட்ராப் அவுட் பண்ணிட்டு வராங்க. ரீசன் வந்து ஃபியூல் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது, ப்ளஸ் மெயின்டெனன்ஸ் அதிகம் அதுக்கு. ரெண்டாவது ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வண்டியை வந்து கேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எதையுமே டிஜிட்டைஸ்டாக அதில் பார்க்க முடியாது, நீங்கள் வண்டி விசிட் பண்ணி தான் ஆகணும், ட்ராக்கிங் பண்ண முடியாது. பட் எல்லா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்த ட்ராக்கிங் ஃபெசிலிட்டி வந்துருச்சு. ஓலாலையும் ட்ராக்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஓலாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னோட ஃப்ரெண்டோட வெஹிக்கிள் அந்த ஸ்பீக்கர்ஸ் இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு இந்தியன் மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு புதுசு, வண்டிக்குள்ளேயே ஸ்பீக்கர்ஸ் இன்மவுண்ட்டாக வர்றது. ஏன்னா நான் நிறையா வண்டிகளில் பார்த்துருக்கேன், பாட்டு போட்டு விட்டுட்டு அப்படியே ஜாலியாக வண்டி ஓட்டிட்டு போகிறத பார்த்துருக்கேன். இது நான் எங்கே பார்த்துருக்கேன்னா கொஞ்சம் அதாவது ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் ஒன்று நடந்துச்சு, பைக்கர்ஸ் ஈவெண்ட். அதில் வந்து ஒரு ஹார்லி டேவிட்சனில் ஃப்ரண்ட்டில் ஸ்பீக்கர்ஸ் மவுண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸ்பெசிஃபிக்காக ஸ்பீக்கர்ஸாகவே மவுண்ட் பண்ணி பாட்டு கேட்டுட்டு போகிற மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தேவையான ஃபீச்சராக ஒரு தேவையில்லாத ஃபீச்சராங்கிறத விட உங்களுக்கு பாட்டு கேட்க பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த வண்டி வாங்கலாம். அது ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜ். பட் இந்த ஓலாக்கு நான் எவ்வளோ மார்க் கொடுப்பேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 6 out of 10 தான் கொடுப்பேன். ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் அவைலபிலிட்டி இல்லை, பேட்டரிஸ் எடுக்க முடியாது வெளியில். அது போக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆஃப்டர் சேல் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பூம் ஆகணும். அவங்க தான் வந்து அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணணும். ப்ளஸ் சார்ஜிங்கை ஒருவேளை யூனிவர்சலாக கொண்டு வராங்க அப்படின்னா மற்ற எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோடையும் கம்பீட் பண்ண முடியுங்கிறது என்னோட இது. ஸோ உங்களோட எண்ணம் என்னங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுவரை நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் சுபனேஷன். பாய்.